ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது _cozy lifestyle. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மாடியில் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மாடியில் நான் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறப்போ புறாவும் மைனாவும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போது புறா, மைனா, குருவிங்க, அப்புறம் வந்து அணில், காக்கா எல்லாருமே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேர்ட்ஸ்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அந்த பேர்ட்ஸ் கத்துற அந்த சவுண்டு, பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து அந்த கீச்னு அந்த சத்தம் கொடுக்கும். அது வந்து யாருக்குமே வந்து டிஸ்டர்பே பண்ணாது. அதே மாதிரி அந்த சத்தம் வந்து அது ஒரு கத்துனாலும் கூட நமக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்காது. அந்த சவுண்ட் நம்ம கேட்குறப்போ மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். நான் மார்னிங் ஒரு 6:40லேருந்து 7 o'clock பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு வச்சுருவேன். எல்லா பேர்ட்ஸும் அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. புறா, மைனா, குருவி, காக்கா, அணில், அதுக்கப்புறம் குருவிங்கள்லே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குருவியும் வருவாங்க. அவங்க ஃபுட்டு பக்கத்துலேயே வாட்டரும் வச்சுருவேன். நான் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு வைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற வாட்டரை குடிச்சிட்டு அவங்க பறந்து போயிடுவாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் இருக்கும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பேர்ட்ஸ் வருது, இந்த ஸ்கொரில், அணில் வருது, இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 1-2 பேர்ட்ஸ் அப்படி தான் வந்தாங்க. புறா வந்து ஒரு 4-5 புறா, 4 புறா, அந்த அப்பப்போ ஒரு புறா வந்து சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் மைனா ஒரு 2 மைனாவாக வருவாங்க. இப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அப்போவே வந்து ஒரு 4-5 பேர் அப்படி தான் வருவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம வந்து ஒரே ஒரு இது வைக்கும்போது வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறப்போ வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து குட்டி குட்டியாக தனித்தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி மூடியில் வந்து தனித்தனியாக ஃபுட்டு வச்சுருந்தேன். அந்த குட்டி குட்டி மூடியில் வந்து காணோம், என் ஃபுட்டோடு காணோம். சரி சாப்பிடும் போது எது தட்டி விட்டுருப்பாங்களான்னு பார்த்தேன், இல்லை. அதே மாதிரி அந்த மூடியில் இருந்தது வந்து கீழேயும் கொட்டலை, எங்கேயுமே கொட்டலாம் இல்லை. ஆனால் அந்த மூடியோட காணோம். சரின்ட்டு செகண்ட் தடவையும் நான் போய் அதே மாதிரி இந்த மூடிங்களை குட்டி குட்டி மூடிங்களாக போய் வச்சேன் செகண்ட் டே. அப்போ வந்து அதே மாதிரி தான் செகண்ட் டேவும் அந்த மூடியை வந்து காணோம். அதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அணில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அணில்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட குளிர்காலம் அந்த மாதிரி வரத்துக்காக, தனக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே என்ன பண்ணிக்குவாங்கன்னா போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல வந்து அந்த உணவை வந்து சேமித்து வச்சுக்குவாங்க. அதை வந்து அவங்களுக்கு உணவு இல்லாத டைமில் வந்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதுவும் இந்த ரைஸு, இந்த அரிசியெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் கெட்டெல்லாம் போகாதில்லை, அப்படியே தான் இருக்கும். அதனால வந்து அது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால அவங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சா அதை வந்து அவங்களுக்கு வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கோ. அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஃபுட்டெல்லாம் தேட முடியாதப்போ, கிடைக்காதப்போ வந்து அவங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க தூக்க முடியாத, அதாவது நம்ம ஃபுட்டு வைக்குவோம், எப்பயுமே வைப்போம். ஆனால் வந்து மற்ற பேர்ட்ஸுக்கு எதுக்குமே இல்லாமல் அவங்க வந்து இப்படி எடுத்துகிட்டு போவோம். நான் என்ன பண்ணேன்னா, பெரிய எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பிளேட்டில் வந்து நான் வந்து பேர்ட்ஸுக்கு, ஸ்கொரிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிக்க தானே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது ஒரு மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு ஏமாந்து போயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிடுறது, அந்த ஒரே ஒரு மூடியில் மட்டும் தனியாக அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து குட்டி குட்டி மூடிகளில் வந்து ஃபுட்டு வச்சிடுறது. அதை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் இந்த பதுக்கல் வேலையை வந்து பார்க்குறாங்க. அணில்கள் சாப்பிட்றத பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மார்னிங் ஒரு 6:30 to 7 o'clock வந்து ஃபுட்டு வந்து பேர்ட்ஸுக்கு வச்சுருவேங்க. ஒன் டே வந்து தூங்கிட்டேன், ஒரு 7 o'clock ஆகிடுச்சு.
அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப வேகமாக அப்படியே கீச் 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 கீச்சுன்னு அப்படியே சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் உடனே வேகமாக எந்திரிச்சு அலாரம் அடித்தா எப்படி நம்ம எந்திரிப்போம், எந்திரிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம், அது வேறு விஷயம். பட் இது வந்து பேட்ஸ் வந்து பசியோடு இருக்காங்கன்ற மாதிரி வேகமாக என்ன பண்ணேன், மாடிக்கு ஓடி போய் வேகமாக வச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி ஒரு உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்கிட்டேருந்து ஒரு உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி, "என்ன நீ என்ன தூங்கிட்டு இருக்க, எனக்கு சாப்பாடு வைக்காம" அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மனிதர்களிடம் மட்டும்தாங்க ஒருத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, ஒருத்தவங்கள பார்த்து குறை பேசுகிறது, ஒருத்தவங்க நல்லா வளர்ந்தாலும் பேசுவாங்க, ஒருத்தவங்க நல்லா வளரலனாலும் பேசுவாங்க, ஒருத்தவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒருத்தவங்க இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி உயிரினங்கள் நம்மளை தேடி உணவுக்காக வரும்போது அந்த உணவோடு சேர்த்து நம்ம அன்பையும் அவங்களுக்கு கொடுப்போம், எல்லா உயிர்களையும் மதிப்போம். இது இவங்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்க ஃபுட்டுங்க. கம்பு, திணை, சோளக்கருது, அதுக்கப்புறம் கோதுமை, இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.